Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube தரப்புல இப்ப ரீசன்ட் டைத்துல ரெண்டு முக்கியமான நல்ல அப்டேட்ஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ஓவரால் சேஃபரா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படினு சொல்லலாம். சோ அந்த அப்டேட் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது கமெண்ட் செக்ஷன்ல வந்திருக்கு அப்படினு சொல்லலாம். பர்టిక్యులரா வந்து ஒரு வியூவர் வந்து உங்களுடைய சேனல்ல ஒரு கமெண்ட் பண்றாங்க. பட் அந்த கமெண்ட் வந்து ஒரு மாதிரி இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு அப்படினு சொன்னா and வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பாம் பண்றது and other YouTube community guidelines வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படினு சொன்னா பர்టిక్యులரா அந்த ஒரு கமெண்ட் வந்து YouTube தரப்பிலே ரிமூவ் பண்ணப்படலாம். சோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணப்படும்போது அந்த ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து அது வந்து தெரியாது. அதாவது யார் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா அதாவது பர்టిక్యులரா அந்த ஒரு வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிய வரும். அதாவது YouTube தரப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்టిక్యులரா வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து வயலேட் பண்ணிருக்கீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு அதனால இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வந்து கொடுத்திருப்பாங்க. சோ மோர் டீடைல்ஸ் அவங்களும் செக் பண்ணி பாத்துக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அது போக இதுல முக்கியமா கொடுத்திருக்க கூடியது லைக் டைம் லிமிட்டும் வந்து பண்ணுவாங்க. சம் டைம் வந்து ரொம்ப அதிகமா ஸ்பாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பர்టిక్యులர் யூசர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கமெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு 24 மணி நேரத்துக்கு கமெண்ட் பண்ண முடியாத மாதிரி YouTube தரப்புல அந்த ஒரு வியூவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவுட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் கிரியேட்டர்ஸ். அவங்க வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஃபார் வியூவர்ஸ் கூட அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க. சோ இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ற விதமா இந்த ஒரு அப்டேட் இருக்கு. அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுல சில விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ YouTube தரப்புல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கும் சொல்ற விதமா அவங்களுக்கும் இதை பத்தின புரிதல் இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒருவேளை அவங்களுடைய கமெண்ட் ரிமூவ் பண்ணப்பட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் வர மாதிரி அவங்களுக்கு ஜஸ்ட் தெரிவிப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க நினைச்ச அப்டேட். இந்த ஒரு அப்டேட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் அதாவது கம்யூனிட்டி டேப்ல இன்னும் வியூவர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸை வந்து க்ளோஸரா கொண்டு போற விதமா கொஞ்சம் ஃபன்னா இன்டராக்ட் பண்ற விதமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி டேப்ல எல்லாம் எப்படி இருக்கும், ஃபில்டர்ஸ், டெக்ஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைப்ல ஆண்ட்ராய்ட்ல வந்து டெஸ்டிங்ல கொண்டு போய்கிட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல இப்போ லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த இமேஜ்ல வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இமேஜ் வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அதில் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகிறதுக்கு நீங்க அட்லீஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அது முக்கியமானது. ஸோ ஒன்ஸ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும். ஒரு 1 or 2 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா YouTube தரப்புல உங்களுடைய சேனலுக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வியூவரா இருக்கட்டும், கிரியேட்டரா இருக்கட்டும், இதுல 2 பேருக்கும் நல்ல ஒரு அப்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணா. வீடியோ பிடிச்சிருந்தா அவரை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எலிமெண்ட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மேலே வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. see you. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.